ஸ்ரீமாத்ரே நமஹா. மதுரை அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மதுரையுடைய பேரரசியாக இருக்கக்கூடிய மீனாட்சியை தான். மீனாட்சி தேவியை மதுரையில் போய் தரிசனம் பண்ணுறது ஒரு பரமானந்தம் அப்படின்னா, நம்ம இருந்த இடத்துலையே மீனாட்சின்ற வார்த்தையை கேட்டாலே அதுவே நமக்கு ஒரு தெவிட்டாத தெல்லமுதாக இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக மதுராபுரி நாயிகாவாக இருக்கக்கூடிய மீனாட்சி மதுரையில் மட்டும் கிடையாதுங்க. பிப்ரவரி 16 2025 திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய குண்டாம்பட்டி அப்படின்ற அந்த கிராமத்தில் மீனாட்சி சொக்கநாதரோட ரொம்ப அழகாக திண்டுக்கல் மாநகரத்தில் எழுந்தருள்றா அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆமாங்க, அந்த ஆலயத்துடைய வீடியோ கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, முதல் பெண்ணரசியாக அன்னை மதுரையை ஆட்சி பண்ண மாதிரி திண்டுக்கல்லை ஆட்சி மட்டும் பண்ணலை. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய ஹிருதய தாமரையில் எழுந்தருளி கேட்டதை கேட்ட வண்ணம் தரக்கூடிய பேசும் தெய்வமா திண்டுக்கல்ல எழுந்தருள்றா அப்படின்னா அது மிகையாகாது. இந்த ஆலயத்தில் அஷ்டபுஜ துர்க்கை, சரஸ்வதி, வாராகி, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி முதலான நிறைய தெய்வங்களை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். கோவிலுடைய அட்ரெஸை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கட்டாயமாக எல்லாரும் அங்கே போய் தரிசனம் பண்ணுங்க.